ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் அனார்கலி. பிருத்திவிராஜ் தான் இது வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார். இது வந்து ஒரு மலையாள டப்டு மூவி தான். இந்த படத்தில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அனார்கலி கேரக்டர் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க ஹேர் ஸ்டைலு அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ரொம்ப கவனம் செலுத்தியிருப்பாங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து பரபரப்பாக இருக்கும். அப்பா அம்மா சித்தப்பான்னு எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் உள்ள பொண்ணு வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்றது தான் கதையாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வருவார். நான் தான் அப்போவே சொன்னேன் அவள் வீட்டை விட்டு ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக இருக்க சொன்னேன், கேட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லுவார். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்குது. நான் வாசலில் நின்று இப்போலாம் பேசுகிறீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து வலுக்கட்டாயமாக உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. உள்ளே வந்தோன்னே இவரோட ஃபோட்டோவை பார்ப்பாரு. என்ன அவனுக்கு ஃபோட்டோ வேறு ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டிங்களா, அப்போ இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அவள் போவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணோம். என்னன்னு பார்த்தோம்னா ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும். இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவகிட்ட வந்து அம்மாவை மட்டும் தனியாக விட்டு நீ போ, அவள் பின்னாடியே இரு, அவள் கூடவே இரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சித்தப்பாக்காரர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம் அவன் கூட தனியாக இருந்திருக்கா, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த பொண்ணும் இப்போ வீட்டுக்கு வந்துடும். அது பாட்டுக்கு கார்லேருந்து இறங்கி வரும். வீட்டுக்குள்ளே வந்து ரூம்குள்ளே போய் கதவை சாத்திரும். அம்மா வாசலில் நின்று கதவை தரன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உள்ளே வந்து சிரிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு மென்டலாக அஃபெக்ட் ஆன ஒரு கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். சரி நம்ம ஆனால் அதெல்லாம் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. நம்ம பொண்ணை வந்து ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட என்னம்மா ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். நான் அந்த ஃபீல் எனக்கு வந்ததில்லை, அதனால் நீயே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். இவங்கெல்லாம் வெளியே நின்றுட்டு என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனார்கலி பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய அந்த ரோமியோ ஜூலியட் அந்த மாதிரிலாம் நிறைய லவ்வர்ஸ் இருக்காங்களா, அவங்கள பற்றின ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கோட பேரெல்லாம் அந்த பிள்ளை சொல்லிகிட்டே இருக்கும். டாக்டருக்கு ஒன்றுமே புரியாது. அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். அந்த புக்கை வச்சு தான் அது ஏதோ சொல்லுமே தவிர லவ் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த கேரக்டர் வந்து இதோட முடிச்சிருவாங்க. இப்போ அந்த டாக்டர் வந்து வெளியே வருவாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்களாம் ரொம்ப பதட்டமாக கேட்பாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, அந்த பொண்ணு வந்து நிறைய புக்கு படிப்பா போல் தெரியுது, நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால அவளுக்கு வந்து இந்த கேரக்டர்ன்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு அட்வென்ச்சருக்காக வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் அவள் போயிருக்கா, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, அவள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாது. அப்போ தான் எல்லாருமே கோவமாக இருப்பாங்க. இப்போ வந்த சித்தப்பா வந்து என்ன சொல்வாருன்னா, எல்லாம் அவனால தான் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிருத்திவிராஜ் இருக்காருல்ல, அவரோட ஃபோட்டோ வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அவனை பற்றின இப்போ புக்கை படிக்கிறதும் அவனை பற்றின கார்ட்டூனை பார்க்குறதும் தான் இவளுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அவன், எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க கேட்கும் போது, இருக்கான் லட்சதீப்பில் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த சித்தப்பா வந்து சொல்லுவார். அதுலேருந்து தான் இப்போ ஹீரோட அந்த சீன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு பெரிய கப்பல் தான் காட்டுவாங்க. அங்கே வந்து லட்சதீப்லேருந்து எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ லட்சதீப் நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் ஹீரோட என்ட்ரியாக இருக்கும். பெரிய கப்பலாக இருக்கும். இந்த சீன்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம நிறைய சீன் பார்க்காம இருக்கோம். நிறைய படங்களில் நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் ரொம்ப அழகான காட்சிகள் நம்ம நிறையவே பார்த்துருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவர் ரொம்ப சோகமாகவே இருப்பார். இவங்க வந்து அந்த போட்டில் தான், அதாவது அந்த கப்பலில் தான் இவங்களும் வருவாங்க. அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. ரொம்ப கிட்டாரெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஸ்டைலாக அழகாக பாடிட்டு இருப்பாங்க. உடனே இவர் வந்து நீங்கள் சங்கீத முறைப்படி கற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். ஏன் உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. இல்லை சுத்தமாக அந்த மாதிரி இல்லை, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போவார். அதாவது இவங்க நினச்சிப்பாங்க அவங்க பாடின பாட்டு வந்து சங்கீதத்தோடு கலந்து பாடின மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் வந்து எதுவுமே தெரியாமல் நீ உளறிட்டு இருந்தேன்ற மாதிரி தான் அவர் மீன் பண்ணிட்டு போவார். அதோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் போகிற வரைக்கும் ரெண்டு பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ அந்த கப்பல் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே வந்து போக முடியாது, வேற ஒரு போட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம், இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, இறங்கி போங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து போக மாட்டேன்னு அடம் பிடிப்பார். அதாவது இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. லட்சதீப்புக்குள்ள உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு போட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இங்கே பார்த்து இறங்க சொல்கிறதுக்கு இது எவ்வளோ ஆழமாக இருக்கும், என்னாலாம் இறங்க முடியாது, காசெல்லாம் வாங்குறீங்க, நான் பாதிலேயே வந்து இறக்கி விட்றீங்களா, இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டே நிற்பார். அவங்களாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் பார்த்துக்குறோம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த இன்னொருத்தவங்க இப்போ பாட்டு பாடிட்டு இருந்தாங்களே, அவங்க பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு பின்னாடி நின்று முதுகுலேயே தள்ளி விட்டுருவாங்க. வந்து அந்த போட்டில் வந்து விழுந்துருவார். யார் என்னை தள்ளி விட்டதுன்னு ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ அவரை தள்ளி விட்டுட்டு இவங்க அழகாக ஜம்ப் பண்ணி உள்ளே இறங்கிடுவாங்க. இவங்க வந்து ஒரு டாக்டராக தான் இருப்பாங்க. இப்போ அப்படியே தான் போட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இவங்க எல்லாம் ஏறியாச்சு. இப்போ இந்த பக்கமாக வந்துடுவாங்க. இங்கே உள்ளே வரும்போது உள்ளே விட மாட்டாங்க. யார்கிட்டலாம் பர்மிட் இருக்குன்னு கேட்குறதுக்காக போலீஸ் வந்திருப்பாங்க. அந்த டைமில் ஹீரோவை செக் பண்ணி பார்ப்பாங்க. அவர் நிறைய சிடிஸ்லாம் வச்சுருப்பாரு.
அது போக அவர் ஒரு ஐடி கார்டு வச்சிருப்பாரு. அதில் வந்து நேவி ஆஃபீஸர்னு போட்டிருக்கும். நேவி ஆஃபீஸர் அப்போ வந்து இவனுக்கு பர்மிட் கிடையாது. அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இவரெல்லாம் அரெஸ்ட் பண்ண போட்டு சொல்லிடுவாங்க. உடனே எல்லா போலீஸும் இவரை கையக்காரெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. என்ன விடுங்க, என்னதுக்கு இது பண்ணுறீங்க, அது என்னோட பழைய ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அவங்களாம் அதை கேட்கவே மாட்டாங்க. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஹீரோ நிறைய சீடிஸ் வச்சிருப்பார். என்னோட பர்சனலெல்லாம் நீங்கள் இது பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சத்தம் போட்டுட்டே நிற்பார். அதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்போ தான் இவர் வருவார். இவரையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க விடுங்கன்னொன்னே எல்லாம் சின்ன கலாட்டா மாதிரி வேணும்னே பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கவர் வருவார். இவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா இவர் வந்து நேவி ஆஃபீஸர் தான், ஆனால் பர்மிட்டோடு வந்திருக்காரு அப்படின்வாங்க. இவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்றது பின்னாடி நம்மளுக்கு தெரிய வரும். இவர் வந்து ஆனால் எதுவுமே ஹீரோ வந்து அங்கங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார் தவிர அவர்கிட்ட எதுவுமே பேச மாட்டார். இவர் வந்து இறங்கின உடனே அவங்களுக்கு கை கொடுத்து இது பண்ணுவாங்க. அதுக்குள்ளே திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் ஓட ஆரம்பிச்சிருவார். இவர் ஓடின உடனே இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஹீரோவும் ஓடுவார். ஓடினவர் நேரம் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா கடலில் போய் குதிச்சிருவார். இவர் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க, எல்லோரும் நின்றுட்டே இருப்பாங்க. ஹீரோ பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு வேகமாக அவரும் கடலுக்குள்ளே குதிச்சிருவார். அங்கே போட்லேருந்து அதாவது கப்பலேருந்து இறங்குறதுக்கு பயந்து அவர் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அந்த போட்டில் அதாவது அப்படியே நேராக வந்து அந்த கடலில் குதிச்சிருவார். அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு இவரையும் பிடிச்சிட்டு வந்து இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரவங்கள்ட்ட பிடிச்சி கொடுக்கும்போது இவர் எங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் தான், விடுங்க சும்மா ஃபன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்ன உடனே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கேஷுவலாக பேசிட்டு இப்போ உள்ளே போவார். அப்போ அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் வந்து ஒரு பேர் சொல்வார். சரின்னு சொல்லிட்டு அறிமுகமாயிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பிடுவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இவங்களுக்கு வந்து அங்கே வண்டி வந்திருக்கும். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க வண்டியில் ஏறி அவங்க போயிடுவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை கூப்பிட வந்தார்ல, அவர் வந்து இந்த ஊரை பற்றி சொல்லிகிட்டே வருவார். அவர் தங்குறதுக்கு இடம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. லட்சத்தீப்பில் பார்த்தீங்கன்னா 23-30 இருக்குது. ஆனால் 10 லட்சத்தீப்பில் தான் வந்துட்டு மக்கள்லாம் வாழ முடியும், அதுக்கான வசதிகள் இருக்குது, மற்றதுலலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடம்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுற அந்த பார் அந்த இடம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அதாவது எந்த தப்புகளும் அதிகமாக நடக்காது. மக்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கண்ணியமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க எல்லா மக்களும். அப்போ அவருக்கான ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அப்போ தான் இந்த பொண்ணு வந்திருக்கும். இந்த டைம் பார்க்க இவங்க வந்து இங்கே நிற்பாங்க. அவங்களுக்கு போய் நான் ஊசி போடணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோவுக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக, ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக அவர் வந்திருக்காருல, அவரோட தங்கச்சி தான் இவங்க இப்படி சொல்லிகிட்டே இருக்கவும் இப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா நர்ஸா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்ன ஊசி போடணும்னு சொல்கிறாங்களேன்னு. நர்ஸ் இல்லை, எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ இன்னும் படிக்கலை, பாதியிலே நிப்பாட்டிட்டோன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னு கேட்பாரு. இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் சமாளிப்பார். நீ இருமாத வந்தாரன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ இந்த வீட்டை பார்ப்பாரு. ஏன்னா இப்படி ஒரு இடத்துல ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க, திங்ஸ் எல்லாம் வச்சா காண போகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். அதெல்லாம் இங்கே பயமே கிடையாது, நீங்கள் தைரியமாக இங்கே வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வீட்டை இது பண்ணிவிட்டு வண்டி வாசல்லே விடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வண்டி 2 வீலரும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. இப்போ ஹீரோ வெளியே வந்து பார்ப்பார். அந்த இடத்துலையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குலாம். இப்போ வந்துட்டு இவங்க 2 பேர் மீட் பண்ணுவாங்க. ஜெயிலெலாம் ஒரு மாதிரி மூடின மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஹீரோ கேட்பார், என்ன ஜெயிலெலாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் வந்து எல்லாருமே இப்படி தான், எங்கள் ஜெயிலுக்கெலாம் வேலையே கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜெயிலுக்கும் அங்கே வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அந்த டாக்டர். உடனே இப்போ ஹீரோ கேட்பாரு, இங்கே வந்து பார்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது, வெளியூர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் எடுத்துகிட்டு வரும்போது இங்கே செக்கிங் பண்ணும்போது பிடிச்சிப்பாங்க, அதெல்லாம் வாங்கிடுவாங்க. ஆனால் என் பேக்கெல்லாம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க, நான் டாக்டர் அப்படின்றதுனாலன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவார்னா, அப்போ அடுத்தாப்பில் வரும்போது எனக்கு 2 வாங்கிட்டு வரீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன், இப்போ நீங்கள் போய் தேட முடிஞ்சால் தேடுங்க, உங்களுக்கு கிடச்சா ஓகே, இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்து அங்கே அவங்க தங்கியிருக்காங்களா அங்கே வாங்க, நான் கொடுக்குறேன், ஆனால் அதையும் வழக்கமாக்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே ஹீரோ இப்போ என்ன சொல்வார்னா, சரி ஓகே அந்த பழக்கத்தை நான் ஆரம்பித்தேன்னா அப்போ வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் வந்து கிடையாது, சும்மா அவர் வம்பு வளர்த்துருக்காரு. உடனே ஹீரோ அவங்களும் வந்து டாக்டர் இருக்காங்களோ அவங்களும் சும்மா பார்த்துட்டு இது இவ்வளோ நேரம் இப்போ வெட்டியாக தான் பேசிகிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ இவர் ஃப்ரெண்டை தேடி தான் வராரு. அந்த இடத்துக்கு இவர் வந்தாருன்னா அவர் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அங்கே அதாவது லைட் ஹவுஸ் கிட்ட தான் அவர் வந்து பார்ப்பாரு. இவர் தான் அவரோட ஃப்ரெண்டு, இவரை தேடி தான் வராரு. அந்த லைட் ஹவுஸ் கிட்ட வந்து வாட்ச்மேன் கிட்ட வந்து அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர் சொல்லி கேட்கும்போது அவரெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுவார். இவரும் அவர் பார்த்தாலே போய் ஒளிஞ்சுப்பார். எதுக்குன்னு நம்மளுக்கு புரியவே புரியாது. ஹீரோவும் சரி ஓகே அவர் இங்கே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். இப்போ அவர் வந்த வேலையை பார்ப்பார். அவர் இப்போ எதுக்காக வந்திருக்காருன்னா, நீச்சல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, உள் நீச்சல் ஆள் நீச்சல் அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்களா, அதில் வந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பார், கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு அவர் பெரிய ஆளாக இருப்பார். இங்கே வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. இந்த டைமில் தான் எல்லாருக்கும் சொல்லுவார், இது வரைக்கும் எதுக்காவது பார்த்து பயந்துருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்பார்.
இருப்பார். அப்புறம் தைரியமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். அது மாதிரி தான் நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதை பற்றிலாம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாரு. அப்போ வந்து அவங்க தண்ணியில் மூழ்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் தேவைப்படும்ல, அந்த ஆக்சிஜனில் வந்து பாய்சனாக மாறி இருக்கும். இப்போ இவர் வந்து இவர்கிட்ட சொல்லுவார், ஏன் அதெல்லாம் பாய்சனாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியல எப்படி பாய்சனாக மாறிச்சுன்னு தெரியல, நாங்கள்லாம் இவங்களுக்காக தான் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்வார், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அந்த ஆக்சிஜனில் வந்து பாய்சனாக மாறிடும், வேறு யாரும் அதை பாய்சனால் மாற்றலை, நீங்கள் அதெல்லாம் இது ஒரி பண்ணிக்காதீங்க, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, அதை எதுவும் சுவாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரின்னு மாத்திரன்னு சொல்லுவார். அந்த டைம் தான் திரும்பவும் இவரை பார்ப்பாரு. இவரை பார்த்தோன்னே அவருக்கு வந்து இவர் மேலே ஏதோ டவுட் வரும். ஆனால் இவரும் அவரை பார்த்துட்டே இருப்பார், எதுவுமே பேசாமல் இருப்பார். அப்புறம் உங்கள் அப்பா பேர் என்ன அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவர் பேரெல்லாம் சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் வேலையை பார்க்கறதுக்காக வந்திருப்பார். இப்போ எல்லாரும் தண்ணிக்குள்ளே குதிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. நாதிரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து நான் எங்கேயாவது கிடைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் தேட சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ நேரம் தேடி பார்த்ததில் அவங்கள தவிர எல்லாருமே வராங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்போ நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு வர வழியில் தான் ஹீரோ இவரை பார்த்துருவாரு. அவரும் இவரை பார்த்துருவாரு. ஓடாத நில்லு நாதாண்டான்னு சொல்லும் போது அவர் கேட்காம ஓடிட்டே இருப்பார். இவர் எதுக்கு இப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அந்த ஓனர் வந்து ஃப்ரெண்டு வந்து லைட் ஹவுஸ் கிட்ட மேலே வந்து தான் ஒளிஞ்சு வந்து நிற்பார். ஹீரோவும் துரத்திட்டு மேலே வந்துருவார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எதுக்குடா என்னை பார்த்து ஓடுறேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் உன்னால் தாண்டா எல்லாமே, என் வேலை போச்சு, என் லைஃப் போச்சு, என்னை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணும் போயிட்டா, என் வாழ்க்கையே இப்படி உன்னால் தாண்டா ஆச்சு, இதுக்கப்புறம் எதுக்குடா இங்கே வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுவார். அவர் வந்து இப்போ என்ன சொல்வாருன்னா, இப்போ லவ் பண்ணுறானா லவ் 45 வயசில் இவனுக்கு லவ் ஒரு கேடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, 25 வயசில் நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன், அப்போ அது நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனைகள் தான் பெருசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ இப்போ என்ன சொல்வார்னா, சரி சரி விடுறா, உனக்கு நான் இதை செய்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு நான் அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் அப்படின்னு ஐஸ் வைப்பார். எங்கள் அப்பா 10 வருஷம் ஆகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிப்பார். உடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு இவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு இருந்திருக்காரு. அவங்க அப்பா இறந்தது கூட அவருக்கு தெரியல. சரி விடுங்க அவரை நான் அடிக்கட்டும், அப்போ தான் அவன் ஆதங்க குறைன்னு ஹீரோ சொல்லுவார். அப்போ அவரும் நார்மலாவார். இப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இப்போ ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் வந்து நேவி ஆஃபீஸராக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனில் வந்து இவங்க தான் ஹீரோயின். இவங்க வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு வந்து ஹிந்திலையும் பாடிட்டு தமிழ்லையும் அர்த்தம் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த பாட்டு கேட்க நல்லாவே இருக்கும். ஸோ அந்த பாட்டு பாடும்போது ஹீரோயினை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்படியே பார்த்துட்டே நிற்பார். அதுக்கப்புறம் அவங்களும் அதை நோட் பண்ணிடுவாங்க. அப்படியே இருக்கும்போது இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாருன்னு, அவள் அழகாக இருக்காடா, போய் அவள்கிட்ட நீங்கள் அழகாக பாடினீங்க அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இவர் என்ன பண்ணுவாருன்னா பாட்டு முடிஞ்ச உடனே ஹீரோயின்ட்ட போய் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க பாடி முடித்தோடனே இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிட்டாரை தூக்கிட்டு போய் மேடையில் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு சும்மா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பாடிக்கிட்டு இருப்பார். பாட திடீர்னு வந்து அந்த சத்தம் எதுவுமே இருக்காது. கரண்ட் போயிடுச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. அப்புறம் திரும்பி பார்க்கும்போது தான் இவர் வந்து நிற்பார். இவர் தான் அந்த நேவியில் வந்து உயர் அதிகாரியாக இருப்பார். இவரோட பொண்ணு தான் அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தது. அவங்க பொண்ணுக்கிட்ட போய் இவர் பேசினதும் அவர் மேடையில் ஏறி பாடினதும் இவருக்கு பிடிக்காம இவர் சொல்லி தான் அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவரால் பாட முடியாமல் போயிருக்கும். உடனே அவங்களும் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவர் தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இவர் பாட்டுக்கு குதிச்சு பாடிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி போனோன்னே இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு மறுநாள் வரும்போது, என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கிட்டேயே போய் நீ அந்த மாதிரி பேசியிருக்க, மேடையில் ஏறி பாட்டு பாடுற, எப்படி அந்த அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது, என் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கோம். அவர் உடனே இவரை மட்டும் இல்லாமல் இவரோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவரையும் கூப்பிட்டு தான் விசாரணை பண்ணிகிட்டு இருப்பார். அது ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கோவமாக இருக்கும். நீ இந்த மாதிரிலாம் இதுக்கு மேலே பண்ணினா உன்னை இங்கேருந்து அனுப்பிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிரட்டுவாங்க. அவரும் வந்து சரி நான் இனிமேல் அந்த பொண்ணை பார்த்தா பேச மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க. நீ தானடா சொன்னேன் அந்த பொண்ணு வந்து அழகாக பாடுறான்னு சொல்லி, அதனால தான் போய் சொன்னேன்னு சொல்லுவார். உன்னை அழகாக பாடுறான்னு தானடா போய் சொல்ல சொன்னேன், நீ அழகாக இருக்குன்னு போய் சொன்னா உன்னை மேடையில் ஏறி பாட்டு பாட நான் சொன்னேன்னா உன்னால் இப்போ ஏன் வேலைக்கும் ஆப்பு வந்துருச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு அங்கேயே 2 பேரும் சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. ஒரு வழியாக வார்ன் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்து வாக்கிங் போக தான் மறுநாள் எந்திரிச்சு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து குட் மார்னிங் சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸரே சொன்னதுனால இவர் பேசாமல் பதில் கூட குட் மார்னிங் சொல்லாமல் உடனே ஓடிடுவார். அவங்க பின்னாடியே வந்துட்டு சொல்லுவாங்க, ஒரு குட் மார்னிங் சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ஒரு சென்ஸ் தான், ஒரு பேசிக் ஒரு இது தான், அதெல்லாம் கூட பண்ண மாட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைங்க பேசினார தப்பாக நினச்சிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட பேசினா நான் அவங்கள லவ் பண்ணுறணும், நம்ம 2 பேர் லவ் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அப்போ ஒன்று ஹீரோயின் சொல்லுவாங்க, அப்படியே பேசுகிறாங்க, அப்படிலாம் எனக்கு ஒன்று தோணலையான்ற ஒன்று, அப்போ உங்களுக்கு அதெல்லாம் தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாவமாக மூஞ்சி வைப்பார். உடனே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு உண்மையிலேயே அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னு 2 பேரும் ரொமான்டிக்காக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
வழக்கமாக எல்லா படத்துலையும் அப்படித்தானே பார்த்துருப்போம். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். 2 பேரும் ஓடி போய் அங்கே நின்றுக்கிட்டு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துவாங்க. அதாவது இப்போ அவங்க லவ் யூன்னு சொன்னது கூட போய் தான் ஹீரோ சொல்லியிருக்காரு. ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சோன்னே ரொம்ப அழுகையாக வந்துடும். உடனே அழுதுட்டு இருப்பாங்க. உடனே இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவங்க கிட்ட வந்துட்டு தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க, நான் உண்மையிலேயே லவ் பண்ணுறது தான், ஆனால் இப்போ பேச வேணாம், அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகையை நிப்பாட்டுறதுக்காக அவங்களை சமாதானம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். ஹீரோயின் வந்து உண்மையிலேயே தானேன்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி ஹீரோலாம் போயிடுவார். ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அவரை கூப்பிட்டு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போவாங்க. உடனே ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணார், உனக்கு நல்லா வேணும்டா, நீ செஞ்சதை உனக்கே திரும்ப செஞ்சுட்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோக்கு உண்மையிலேயே ஹீரோயின் மேலே லவ் வந்துடும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஒரு பாட்டு வரும், நிறைய இடத்துக்கு போவாங்க வருவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து இப்போ இவர் ஸ்விம்மிங் வந்து அப்போவே ஒரு ஆர்வமாக கற்றுட்டு இருப்பார். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, செவத்துக்கிட்ட மறைஞ்சு எதையோ பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உயரதிகாரி வந்துருவார். இவர் என்னத்தை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கிஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அதை தான் இவர் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, இவர் காவல் காக்கிறார் போல இருக்குன்ற மாதிரி அவர் தப்பாக நினச்சிப்பாரு. இவருக்கே தெரியாமல் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் இந்த வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்கலாம்னு நினைக்கும் போதே கரெக்டாக அந்த டைம்லேயே வந்து அவர் பார்த்துருவார். பார்த்த உடனே இப்போ ஹீரோவை போட்டு செம்ம அடி அடிப்பார். அதாவது ஹீரோயினோட அப்பா வந்து ஆளுங்களை வர சொல்லி நல்லா அடின்னு அடிப்பார். இது ஹீரோக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஹீரோட ஃப்ரெண்டால் கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே மறைஞ்சு நின்று தான் ஹீரோ அடி வாங்குறத பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினால் பொறுத்துக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஸ்டாப் பண்ணுங்க, அவரை நீங்கள் அடிக்கணும்னா என்னையை நீங்கள் அடிக்கணும், ஏன்னா நானும் தானே தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சத்தம் போட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுவார். இப்போ இவங்களுக்கு சொல்லவே வேணாம், திரும்ப நோட்டீஸ் வருது உங்களுக்கு வந்து, அதாவது அங்கே நேவியில் இருக்கவங்களாம் ஏதாவது தப்பு பண்ணாங்க, தனியாக கோர்ட்டு அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே கோர்ட்டு வக்கீல்னு வச்சுருக்காங்க. இதே கலர் ட்ரெஸ் போட்டவங்க தான் ஜட்ஜாக தான் அவங்க 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட வாதாடுறவங்க இதே கலர் ட்ரெஸ் போட்டு தான் இப்போ வக்கீலாகவும் வாதாடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் இப்போ ஹீரோவை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ பண்ணியா, வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணை வந்து நீ அப்யூஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வலுக்கட்டாயமாலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அது ஃபுல்லாக அவரால் சொல்லி முடிக்க முடியாது, தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை வர சொல்லுவாங்க. ஹீரோயினும் ரொம்ப தயங்கி வருவாங்க. அப்போ அவருக்கு அவங்கக்கிட்ட வந்து விசாரணை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவர் உங்ககிட்ட தப்பாக நடத்துக்க முயற்சி பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வழக்கமாக வந்தவொடனே அப்பாவை பார்க்குற மாதிரி அப்பாவை பார்த்துட்டு இவங்க உண்மையை சொல்லிடுவாங்க. இல்லை நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. உடனே அவருக்கு வந்து ஒரு வக்கீல் வந்து பேசும்போது வந்து கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருப்பாரு. உடனே ஜட்ஜ் வந்து இங்கே கவுன்சிலிங்லாம் கொடுக்காதீங்க, அவங்க லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவார். இதுக்கப்புறம் தான் விஷயமே தெரியும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து 15 வயசு பொண்ணா, 15 வயசு பொண்ணு வந்து மேஜர் கிடையாது, அந்த பொண்ணுக்கு நீ இந்த மாதிரி கிஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவருக்கே ஷாக் ஆகிடு. இப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார்னா, தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க அந்த சீனில். அவளை பார்த்தா 15 வயசு பொண்ணு மாதிரியா தெரியுது, நல்லா சாப்பிட்டு இப்படி இருக்கா, அப்புறம் எப்படிடா சின்ன பொண்ணு நம்மளுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் இதில் மாட்டிட்டதுனால அவர் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருப்பார். ஹீரோவுக்கும் இப்போ தான் தெரியும் அது வந்து 15 வயசு பொண்ணுன்ட்டு. அந்த டைமில் ஹீரோவுக்கு வயசு வந்து 25 வயசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரையும் அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. அதுதான் இவங்க 2 பேரும் அங்கேருந்து வெளியே வரதுக்கு காரணமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறம் என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன்டா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிப்பார். இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டு, ஏன்னா அப்பாவே மேலதிகாரியாக இருக்கிறனால அவர் விசாரணை பண்ண கூட இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டு எங்கள் 2 பேர்ட்டையும் பேசினாங்க. நீ வந்து 15 வயசு பொண்ணு, இன்னும் உனக்கே உன்னை பற்றி சரியாக தெரியாது, உன்னை பற்றி புரிஞ்சுக்க முடியாது, இந்த வயசில் லவ்ன்றதெல்லாம் சரி வருமா, அதெல்லாம் செட் ஆகாது, இன்னும் 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா நீ உன்னை நினச்சி நீ ஃபீல் பண்ணுவ, இந்த லவ்வை நினச்சி நீ சிரிக்க தான் செய்வ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸர் சொல்லுவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பண்ணுறது உண்மையான லவ் தான், கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் இதே மாதிரி இருந்தேன், அப்போ ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதோட தான் இவங்க லவ் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவளை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே புலம்பிகிட்டு இருப்பார். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் வந்து ஒரு விஷயத்துக்காக நின்று எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னா, இது எவ்வளோ அழகான ஒரு ஊராக இருந்தாலும் இந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அவங்களால ட்ரீட்மெண்ட் பார்த்தும் சரியாக முடியல, இது பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக்குவரத்து வசதிலாம் கிடையாது. அதாவது ட்ரெயின், பஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லணும், ரோட்டில் போகும்போது ஹெல்மெட்டு கூட போட வேண்டியது இருக்காது. அந்த அளவுக்கு ரோடெல்லாம் சின்ன ரோடாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவரை இப்போ வெளியே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட்டோட பர்மிட்டோட அவங்க வந்து ஹெலிகாப்டர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டைமில் ஹெலிகாப்டர்
ஹெலிகாப்டரில் யாராவது ஒருத்தருக்கு இப்போ பக்கத்து ஊருக்கு போகணும்னு எமர்ஜென்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா ஹெலிகாப்டரில் இடம் இருந்ததுன்னா அவங்க பணம் கொடுத்து அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ எமர்ஜென்சிக்காக ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவரை கூட்டு போகிறதுக்காக தான் ஹெலிகாப்டர் வந்திருக்கு. இந்த இடத்துல ஹீரோவுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவரோட தங்கச்சி வந்து இங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. டாக்டர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ளவங்க கிட்டேயும் சீக்கிரமாக ஹெலிகாப்டரை எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவரோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்க வந்து ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த தங்கச்சியோட அண்ணன் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து வெளியூராக இருக்கிறதுனால தங்கச்சி வந்து அங்கே போயிட்டானா அடிக்கடி இங்கே திரும்ப வர முடியாது, அது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் இங்கே உள்ள மாப்பிள்ளையே யாராவது பார்த்து தங்கச்சி கட்டி வைப்போன்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிட்டு இருப்பார். இது தெரியாமல் தங்கச்சி வந்து அந்த விருப்பம் அதுக்கு ஏற்றுக்காமல் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி தப்பிச்சு போக நினைப்பாங்க. இது அந்த ஊரில் யாருக்குமே பிடிக்காது. என்னதான் இருந்தாலும் விருப்பமானவங்களை தானே கட்டி வைக்கணும், நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அண்ணனை திட்ட தான் செய்வாங்க. தங்கச்சியும் வந்துட்டு இப்போ அண்ணன் வரதுக்குள்ளே கிளம்பலான்னு சொல்லிட்டு டாக்டர் சீக்கிரமாக ஹெலிகாப்டர் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு நேவி ஆஃபீஸர் வந்தால் தான் வந்து ஹெலிகாப்டர் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நேரம் பார்த்து அண்ணனும் வந்துடுவார். போவாதம்மா வந்துருமான்னு அவர் சொல்லும் போது சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே இறங்கி வந்துடுவாங்க. இந்த டைம் தான் இவர் தான் நேவி ஆஃபீஸராக சைன் பண்ணி கொடுத்துட்டு அங்கே மேலே ஏறி போவார். அப்போ தான் ஹீரோ அவர் பேர் எழுதி கொடுத்துருப்பார்ல அவர் போகிறதுக்காக, அதில் பார்க்கும் போது அவரோட பேர் வந்து நசீர் இமான் போட்டிருக்கோம். அதாவது இப்போ இந்த பேரை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாரு. அப்படின்னா அவர் லவ் பண்ண பொண்ணு இருக்காங்களா, அவங்க பேர் நாதிரா இமாம். அப்போ இப்போ இப்படி ரெண்டு பேருனா டவுட் வருது. அப்போ நான் கேட்கும்போது அவன் வேறு பேர் சொன்னான், அவங்க அப்பா பேர் கேட்கும்போது வேறு மாதிரி சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் என்னடா நடந்துச்சோ லைஃப்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லுவார், அப்போ நான் பாட்டுக்கு தாண்டா இருந்துட்டு இருந்தேன், என் வேலையை பார்த்துட்டு திடீர்னு 4-5 போலீஸ் வந்தாங்க, என் ரூமில் வந்து என்னை கட்டி போட்டு அடித்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஹீரோவை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னா, இது யார் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹீரோயினோட அப்பா தான் அதை பண்ணியிருப்பார். ஏன்னா ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு ஓடி இருப்பாங்க, இவர் கூட தான் தேடி போயிருப்பாங்க, இவரை தேடி தான் அவங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் நேவிலே உயர் அதிகாரியாக இருக்கிறதுனால அவர் சொல்ல கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் கூட்டு வந்து இவரை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க இவரை தேடி வரல, இவங்க 2 பேருக்குள்ளே எந்த கான்டாக்ட்டுமே இல்லை. இப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணை காரணம் தேடிட்டு இருக்கும்போது இப்போ அப்பா ஃபோனுக்கு ஒரு கால் வரும். அதை யார் பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் பேசுவாங்க. அதாவது என் லவர் அங்கே இருக்காரா, அவர்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போட்டு இங்கே வைப்பாங்க. இவர் அடிக்கும் போது உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அந்த மாதிரி அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நீ பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிட்ட, உன்னை பார்க்காம என்னால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, உன்னை எவ்வளோ இடத்துல நான் தேடிட்டேன், ஆனால் எனக்கு நீ கிடைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது, உன்னை நான் தேடுறது தான் கஷ்டம், ஆனால் என் அப்பா உன்னை தேடுறது வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்த மாதிரி வந்தேன். இப்போ அவருக்கு நான் உங்க கூட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அப்படி தேடுவார். அந்த வகையில் உன்னை அவர் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவார். அப்படி தான் இப்போ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் பேச நினைக்கிறத எங்கள் அப்பா மூலயமா உங்ககிட்ட பேசிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். 2வது ஒரு கேள்வி கேட்பாங்க, உனக்காக நான் வெயிட் பண்ணேன், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிவிட்டேன், இன்னும் உனக்காக நான் வெயிட் பண்ணணும்னு நீ சொன்னீங்கன்னா என் ஆயுசுக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் வெயிட் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நீ வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்பாவால். சரி நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே இப்போ ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு தான் கிளம்பிட்டு இருப்பார். அப்போ தான் அங்கே ஹோலி பண்டிகை மாதிரிலாம் வரும். எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இதிலே வருவார். இவங்க 2 பேருக்கு பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். உடனே அப்பா கிட்ட கூப்பிட்டு வந்து பேசலாம்னு நினைக்கும் போது இப்போ அப்பா என்ன சொல்லுவாருன்னா, எந்த காலகட்டத்திலையும் உங்களை நான் சேரவே விட மாட்டேன், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அது நடக்காது, நான் செத்ததுக்கு அப்புறமும் அது நடக்காது, என்னை மீறி நீ போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் காதல் வந்து உண்மையானது, நான் இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், ஆனால் உங்கள் அனுமதி இல்லாமல் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், உங்கள் அனுமதி இல்லாமல் அவங்ககிட்ட நான் பேசவும் மாட்டேன், அவனை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவருக்கு ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. உடனே அந்த ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு அந்த கார்லலாம் வந்து ஒரு மாதிரி கலராக இருக்கும்ல, அங்கே வந்து அவரோட நம்பரை வந்து அவர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து அவர் வெளியே வந்துடுவார். ஆனால் ஹீரோயின் வந்து அந்த நம்பரை நோட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இவங்க கால் பண்ணுவாங்கன்னு ஹீரோ ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து நீ அவனை பார்க்கக்கூடாது மட்டும் கூடாது, அவங்ககிட்ட நீ பேசவும் கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாரு. அதுக்காக அவங்க பேசாமல் ஹீரோவையும் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் தான் அவங்கள்ட்ட எந்த கான்டாக்டும் வரல, எப்படியாவது அவங்கள வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஸ்விம்மிங்லேயே வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணி அந்த பேப்பரில் அவரை பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்பாரு. அதாவது இப்படி சாதனை பண்ணவங்களாம் பேப்பரில் வரும்போது அப்படியே கண்டிப்பாக ஹீரோயின் வந்து அந்த பேப்பரை பார்க்க வாய்ப்பு இருக்கும், அது மூலிமா தன்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் நினைப்பார். ஏன்னா அவரால் அவங்களோட ஃபோன் நம்பர் அவருக்கு தெரியல, அவங்க வீட்டுக்கும் போக முடியல, அவங்கள ஃபேஸ்புக்லேயும் தேடிட்டு இருக்காரு. அதனால் எதுவுமே பண்ண முடியலன்றதுக்காக இவங்க காண்டாக்ட் பண்ணணுன்றதுக்காகவே இவ்வளோ பெரிய சாதனை இவர் பண்ணியிருப்பார். அப்பாவும் அவங்க காண்டாக்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா அவங்க அப்பாவோட கட்டுப்பாட்டில் அவங்க இருக்காங்க.
அதாவது அவர் லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நான் வந்து பேசினா தான் லவ், அதாவது அவங்க அப்பா என்ன சொல்லுவார், நீங்களாம் பேசிகிட்டே இருக்கா தான் உங்களுக்கு லவ் வருது, பார்த்துட்டு இருக்கனால தான் லவ் வருது, அதெல்லாம் இல்லைன்னா அந்த லவ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலே அவங்க அப்படி இருப்பாங்க. இப்போ இந்த ஊருக்கு பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க ஒருத்தவங்க வருவாங்க. இப்போ ஹீரோ வந்து அவர் ஹீரோயினை தேடி ரொம்ப வருத்தப்பட்டு இப்போ ஆழ்கடலில் போய் அங்கே நின்று அழுதுட்டு இருப்பார். வெளியே அழுவதை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பார். இதெல்லாம் ஹீரோ பார்ப்பாரு. வெளியே காட்டிக்காமல் இவன் எவ்வளோ வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு அவருக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாட்டு வரும். இவரோட தங்கச்சியை வந்து நீ நல்லா பாடுறீல, பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாட சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் இவர் ஊருக்கு போனார்ல, ரிட்டனும் வந்திருப்பார். அவங்க சிஸ்டரும் பாட்டு பாடும்போது எல்லாரும் அவங்கள ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த டாக்டர் வந்து இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்க லவ்வரோட எப்படியா சேர்த்து வச்சணும் ரொம்ப நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அண்ணன் வருவார். எல்லாரும் பாராட்டுறதே இவருக்கு பிடிக்காது. எல்லாரும் எதுக்கு அவளை பாராட்டுறீங்க, இப்படியே பாராட்டி பாராட்டி அவளை இதில் அவள் போயிட்டானா அவள் இங்கேருந்து போகிறதுக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கோவப்படுவார். இந்த டைமில் ஏன் இப்படி மிருகத்தரமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ ஹீரோ வந்து அவர் வந்து ரொம்ப அந்த வருத்தம் தாங்காமல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வற்புறுத்திருப்பாங்க, பண்ணியிருப்பார். இப்போ டாக்டர் கிட்ட வந்து சண்டை போடுவார். அந்த டாக்டர் வந்து கை நீட்டி பேசுவாங்க. அவங்க விரலை பிடிச்சி முறிச்சு விடுவார். என்ன கை நீட்டி பேசுகிற அவர் என்ன சுயநினைவில் இருக்க மாட்டார். அப்படி பேசிட்டு இதெல்லாம் லவ்வெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதாவது அவர் வந்து ரொம்ப வருத்தத்தில் வேதனையில் பேசிகிட்டு இருப்பார். இந்த டைம் தான் அந்த நேவி ஆஃபீஸராக இருக்கார்ல, அவர் மறுநாள் வந்து கேட்பார், லவ் எல்லாம் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருக்கு ஒரு டவுட் வரும். இது யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். இவன் யார், இவன் போகிற இடத்துக்குலாம் வரான், பார்த்துட்டே இருக்கான், பேச மாட்டானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இப்போ தெரியும். அவர் சொல்லுவார், அவர் தான் ஹீரோயின் இருக்காங்கல்ல அவரோட தம்பியாக இருப்பாங்க. எப்படியாவது இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் முயற்சி எடுத்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லுவார். இப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். என் அக்கா உன்னையே தான் நினச்சிட்டு இருக்கா, உனக்காக நிறைய சீடிலாம் அனுப்பியிருப்பா. ஆமாம், இவர் ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது நிறைய சீடிலாம் வச்சுருந்தாருல, அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க அக்கா வந்துட்டு அவருக்கு பேசி ரெக்கார்ட் பண்ணி அந்த சீடியை வந்து கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதாவது போஸ்ட் அந்த மாதிரி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. இதை வந்து அப்பா பார்த்துருவாரு. இப்போ வந்து என்ன சொல்வார்னா, இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிறதுனால தான், அதாவது இந்த மாதிரி நீ பேசி அனுப்புறதுனால தான் உங்கள் லவ் வந்து இருக்குது, இதெல்லாம் பேசாமல் இருந்தால் உங்கள் லவ் என்ன இருக்கவா செய்யும், எப்போவோ பிரிஞ்சு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க பேசின சீடியை வந்து அப்படியே உடச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து தான் அவங்க சீடியை அனுப்புறதே நிப்பாட்டி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் தம்பி கேட்டுட்டு தான் இருப்பார். பார்ப்போம் இதெல்லாம் பண்ணி உன் காதல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம்னு இவர் சொல்லுவார். இவங்க முன்னாடி ஒரு தடவை ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடித்தாங்கல்ல, அப்போ வந்து இவங்க வந்து அஜ்மீர் தான் போயிருப்பாங்க, ஓடி போகல. இப்போ டைம் வந்து திரும்ப கிளம்பியிருப்பாங்க. எங்கே போகிறேன்னு கேட்கும்போது, இன்னைக்கு நீங்கள் எப்போ மனசு மாறீங்களோ அப்போ சொல்லுங்கள், நான் வீட்டுக்கு வரேன், எனக்கு இந்த மாதிரி வேறு ஒரு ஊரில் வந்து டீச்சர் வேலை கிடச்சிருக்கு, நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அக்கா வந்து கோவமாக கிளம்பிடுவாங்க. தம்பி கூப்பிடும் போதும் உனக்கும் அதே தான், நீ என் மேலே பிரியமாக இருந்து வரும்போது வாங்க, அது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ தம்பிக்கு ரொம்ப கோவமாயிரும். இப்போ அப்பா கிட்ட வந்து சண்டை போடுவார். நான் என் அக்காவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருடான்னு சொல்லிட்டு இப்போ அப்பா கேட்பாரு. அதுக்கு இப்போ இவர் என்ன சொல்வார்னா, ஒரு தம்பிக்கு அந்த கடமை இருக்குது, அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்னா தம்பி தான் வந்து, அதாவது கூட பிறந்தவங்க தான் வந்து அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்கள் அவளோட விருப்பத்தை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நடக்கும்போது அவள் வீட்டை விட்டு போகும்போது அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இறந்துட்டதா சமோன்ற மாதிரி அவர் சொல்லுவார். இதெல்லாம் பேசி முடித்தோடனே சரி தம்பியும் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சிருவார். இப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வரும். அது வந்து ஹீரோயினோட நம்பராக தான் இருக்கும். இவர் ஆசை எடுக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அவளாக இருக்க வாய்ப்பு கிடையாது, அவளோட நம்பரை தான் அவங்க அப்பா பிடுங்கி வச்சிருக்காருல, இது அவங்க அப்பாவாக தான் உனக்கு கால் பண்ணுறாரு, ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ உண்மையிலேயே அவங்க சொன்னது உண்மையாக தான் இருக்கும். அந்த ஹீரோயினோட அப்பா தான் பேசுவார். அவருக்கு என்னென்னா கோவம் வந்திருக்கும். இப்போ மகளும் வீட்டை விட்டு போயிட்டா, மகனும் வீட்டை விட்டு போயிட்டா, எல்லாரும் தன்னை தனிமையாக்கிட்டாங்க. ஹீரோவை ஏதாவது பண்ணணும், அதாவது அவரை கொலை பண்ணணுன்ற அளவுக்கு அவருக்கு வெறி ஏறிடும். இப்போ நாளைக்கு நானும் என் பொண்ணு வீட்டில் தான் இருப்போம், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுவும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீ வரல அப்படின்னா நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்பிடுவோம்னு சொல்லுவார். இந்த ஊர் இப்போ ஹீரோ இருக்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு எமர்ஜென்சினா மட்டும்தான், அதுவும் எதுவும் யாராலையும் உடம்பு முடியல அப்படின்னா மட்டும்தான் அங்கே வந்து ஹெலிகாப்டர் வரும். அதில் பே பண்ணி அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்போ மட்டும்தான் ஹீரோவால் கிளம்ப முடியும். நீ கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஃபோனை வைப்பார். நான் கண்டிப்பாக வரேன்னு ஹீரோ சொல்லுவார். இப்போ நீ உள்நீச்சல் அடித்து வரதா இருந்தால் கூட உன்னால் அந்த டைமுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு வைப்பார். இப்போ என்னடா பண்ணுறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ தேடிட்டு இருந்தது இப்போ கிடச்சிருக்கு, இப்போ நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ முடிவு பண்ணுவாங்க. தங்கச்சி லவ்வுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கிறவர் வந்து ஃப்ரெண்டோட லவ்வுக்கு அவ்வளோ ஹெல்ப்பாக இருப்பார். என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு போட் இருக்குது, அது வாடகை போட்டு தான், அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி நைட்டாக நம்ம அங்கே போயிடுவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அப்படி தான் இப்போ ஹீரோ வந்து கிளம்பியிருப்பார். இப்போ இவங்கெல்லாம் வந்து ஹீரோக்காக ஃபோன் பண்ணுவாருன்றதுக்காக வெயிட் பண்ணி தூங்காமையே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ பாதிலேயே ரிட்டர்ன் வந்திருப்பார். என்ன சொல்வார்னா, இப்போ நான் போய் மட்டும் என்ன ஆக போகுது, நான் போகிறதும் போகாததும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவர் ரொம்பவே நொந்து போயிருப்பார், அதாவது ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பார். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்வாருன்னா, நான் சூசைட் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன், பேசாமல் அந்த ஹெலிகாப்டர் வரும்போது எல்லோரும் என்னை கூப்பிட்டு போயிடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும்ல, அப்போ நம்ம ஈஸியாக டைமுக்கு போயிடலான்டவுடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அதே மாதிரி பிளான் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. இப்போ அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டும் இந்த மாரி விஷயத்த சொல்லிருவாங்க. அந்த டைம்ல தான் வந்துட்டு அவங்க கிட்ட இந்த மாரி புரிய வச்சுருவாங்க. இந்த மாரி அவன் லவ் பண்றான், இந்த மாரி இருக்கு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே, இப்போ டாக்டர் என்ன கேட்பாங்கன்னா, உங்க ஃப்ரெண்டோட லவ்க்குலாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. உங்க தங்கச்சி லவ் பண்ணா அது மட்டும் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி திட்டி விடுவாங்க. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ற மைண்டுக்கு அவங்க வந்துருவாங்க. இந்த டைம்ல ஹீரோனோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அங்கிருந்து ஒரு போலீஸ்காரரை அனுப்பி விடுவாரு. அவன் வந்து டிராமா பண்ணிட்டு எப்படினாலும் அங்கிருந்து கிளம்புவான். அவனை கிளம்பாம பார்த்துக்கணும்னு. இப்போ இவர் வந்து சண்டை போடுவாரு. நான் ஒரு டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, அவன் வந்து நடிக்கிறான். அவனுக்கு உடம்புலாம் எல்லாம் சரியா தான் இருக்குன்னு. அதை நீங்க சொல்லக்கூடாது. நீங்க டாக்டரா இருந்தா, அது நேவி டாக்டரா இருந்தா நீங்க அங்க வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் அதை பண்ணாதீங்க. இங்க ஏர் ரூல்ஸ் தான் அப்படி இப்படின்னு இவங்க வந்து கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க பொண்ணும் அப்பாவும் இங்க இருக்கும்போது இவர் சொல்லிட்டு இருப்பாரு, அவன் வந்து ஃபுல்லா ஏமாத்துக்காரன். அவன் வந்து இப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவாரு. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, யார் ஏமாத்துக்காரன், யார் வாக்க மீறினது, இத்தனை வருஷம் நாங்க பார்க்காம பேசாம பழகாம தான் இருக்கும், துளி அளவு கூட எங்களோட லவ் வந்து குறையவே இல்லை. உடனே இவர் சொல்லுவா, நீ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அம்மாவை நீங்க கல்யாணம் பண்ணும்போது அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும், 15 வயசு இருக்குமா, அவங்கள நீங்க கிஸ் பண்றதுக்காக என்ன 18 வயசு ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரா கேள்வி கேட்பாங்க. உடனே வாய மூடு, என்ன ரொம்ப பேசுற எப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திட்டுவாரு. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள அப்பா மகளுக்குள்ள அந்த மாதிரி பேச்சு நடந்துட்டு இருக்கும். இப்போ இங்கே வந்து எல்லாரும் ஹெலிகாப்டரில் ஏறிடுவாங்க. ஏறினோடனே இப்போ அண்ணங்கார் வந்து தங்கச்சியை பார்ப்பாரு. அவர் பார்க்கும்போது அவருக்கு பாவமாக இருக்கும். உடனே அவர் கீழே இறங்கிட்டு தங்கச்சியை வந்து நீ ஏறுமான்னு சொல்லிட்டு அவர் ஏற சொல்லுவார். அதாவது அவர் லவரோட சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்களும் ஏறிடுவாங்க. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து வாமிட் பண்ணுவார். அதுவும் ரத்த வாந்தி எடுப்பார். அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் ஹீரோ வந்து உண்மையிலேயே பாய்சன் சாப்பிட்ருக்காருன்னு. அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும். இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போனதுனால வாழவே பிடிக்காம அவர் தற்கொலை தான் பண்ணியிருப்பார். ஏன்னா ஹீரோயின் வந்து அப்பாவோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் கான்டாக்ட் கூட பண்ண மாட்டேன்ட்டாங்க. இவரால் அந்த வேதனை தாங்க முடியாமல் இந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. நல்ல வேலையை இப்போ எல்லாரும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இப்போ ஹெலிகாப்டர் வந்து கிளம்பியிருக்கும். இப்போ அவங்க வந்து இறங்கும் போது இப்போ அப்பா சொல்லிட்டே இருப்பார், அவன் பாரு ட்ராமா பண்ணிட்டு வந்து இறங்குறான்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பார். உண்மையை பார்த்தீங்கன்னா அவர் ரத்த வாந்தி எடுத்து வரும்போது இப்போ அப்பாவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ரொம்ப அவருக்கே ஒரு மாதிரி ஆயிரும். என்னது இது, நம்ம ஏதோ நினச்சோம், இப்போ இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு இப்போ மனசு கேட்காது. உடனே வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அப்பா சம்மதிச்சிருவாரு. ஹீரோயின் நெத்தியில் முத்தம் கொடுத்து நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு மனசார அனுப்பி விடுவார். இந்த டைம் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்ப்பாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை இருந்து தான் ஹீரோ தப்பிச்சு இப்போ பொழைச்சி வந்திருப்பார். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க. அதாவது காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்து பேசி பழகி அதனால தான் வர்றதுன்னு கிடையாது. ஒருத்தவங்களை நேசித்தோம் அப்படின்னா எந்த கான்டாக்டும் இல்லாமே அவங்கள வருஷக்கணக்காக நம்ம நேசிக்க முடியும் அப்படின்றது தான் அழகாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காதல் வந்து மரணத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் மரணத்தோட போராடி நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம், எங்கள் காதலில் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரியாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து என்ன மைனஸாக இருக்கும்னா, இவங்க ஹீரோயின் கேரக்டர்லாம் ஓகேவா தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணு எதுக்காக ஓடி போன மாதிரி எதுக்காக சீன் எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது படம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.